மாம்பழமா. அப்புறம் ஏங்க ஏங்க எல்லாருக்கும் வணக்கங்க. நல்லா இருக்கு. எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாருக்கும் வணக்கங்க. ஆத்தாடி கூட்டம்னாலும் கூட்டம் கொல்ல கூட்டம்யா. கொல்ல கூட்டமா? மனசு கொல்ல கொள்ற கூட்டம் தான். அப்புறம் ஏங்க ஏங்க வந்த வேலையை பாப்போமா? வந்த வேலையை பாப்பா. மைசூர்காரரே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஏத்துங்க, முடிஞ்ச வரைக்கும் ஏத்துங்க. ஹலோ முடியலன்னா விட்டுறலாம். ஹலோ இல்ல அவருக்கு அவர்னால முடியும், கொஞ்சம் கொஞ்சமா ஏத்துவாரு. இல்ல கொஞ்சம் கொஞ்சமா ஏத்த சொல்றீங்களே. அவர் யோ ஒரே தான் ஏத்துனா என்ன செய்யறது, வலிக்காதா? இதுவா ஏத்துங்க கொஞ்சம் கொஞ்சமா. அவங்க ஆரம்பிக்காம கொள்ளவா அடி வாடி எங்க அறுத்த பிள்ளை ரொம்ப நாளாக ஒரு கவலை. மீனு கண்ணு ரெண்டும் சொல்றேன். ஏரி நன்னாங்க ஏரி தண்டா மாமா, எழுந்த பழ தோப்பு தண்டா நான் ஏரி. என்னையா பண்ற பிடிக்காரு இல்ல என்னையா பண்ற? ஏரியா மரத்து மேலதான் ஏரி 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 நன்னாங்கு ஏரி தண்டா மாமா எழுந்த பழ தோப்பு தண்டா. ஏரி நல்லா உள்ளுப்பட்டு மாமா அடுத்த நல்லா படுக்கட்டுமா. தானே தானே தானே
மாட்டிக்கிட்ட வா 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 வாங்க மச்சான் வாங்க வந்த வழிய பார்த்து போங்க நீங்க இப்படி நீங்க இப்ப எதுக்கு ஏங்குறீங்க எப்பா நாலு எதிரே வந்து எங்கால கூப்பிட்டு வச்சு செய்யற ஐயா உனக்கு ஆள் இருக்கா? அப்புறம் வர்றப்பல சும்மா வருவாங்க ஐயா அப்புறம் பொட்டிக்காரு வாங்க வரவா வாங்க 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 வாங்க. அவர் இப்பதானே உள்ள ஓனாரு ஏன் எங்கள்ட்டி அவரை வா வான்னா உனக்கு நான் அம்புட்டு வலி வலிக்குதா உங்களை சொல் இல்ல அவரும் போய் பாவம் ரெஸ்ட் எடுக்க வேணாமா போனோடனே வா வான்னு விட்டா 7 மணிக்கு தான் போக முடியும் நாங்க கூப்பிட்டது உங்களை தான் கூப்பிட்டேன். இன்னைக்கு வந்திருக்கிறது 7 மணி ஸ்ரீபட்டு ஆ, அதுல 8 மணி ஸ்ரீபட்டு ஓஹோ, அதனால 8 மணி ஆகும் ஐயோ அதனால பெட்டிக்காரனே வரவா வாங்க 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 வாங்க. சேல 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 கட்டினா குறு குறு குறுன்னு பாப்பா குட்ட குட்ட கவுன போட்டா குறுக்க மறுக்க பாப்பா சேல கவுன குட்ட கவுனம் ரெண்டுல ஒண்ணு அச வந்த சுத்தி சுத்தி இளையாளையும் உஸ் சொல்றியா மாமா உஸ் சொல்றியா மாமா வாய துறையா என்னையா உங்க பிரச்சனை யார் ஒண்ணுக்கரு அடிக்க சொன்னா அடிக்க மாட்டேங்கிற நிப்பாட்ட சொன்னா அடிச்சுக்கிட்டே இருக்கிற உனக்கு நான் போட்டு அடிச்சுக்கிட்டே இரு யார் என்ன பண்றாங்கன்னு பார்க்கவே பார்க்காது சொல்றியா மாமா சொல்றியா மாமா எப்பா எனக்கு கெட்டவா வந்துடாமா சொல்லிட்டேன் ஏ நிப்பாட்டியா பெட்டிக்காரே வாங்கி படத்தானே வந்த ஏங்க ஆமா அவ பின்பாடு பாரியா நீங்க ஆயா ஆயா நான் ஆயா ஆயா துறையா வாய ஆ, ஐயையோ அவ்வளவா இருக்குது. நான் பாடுறத திருப்பி பாடலாம நான் விட மாட்டேன் நான் விழுந்தாலும் இங்கே தான் நிற்பேன் ஆஹா. பாடிப்ப சொல்றியா மாமா சொல்றியா மாமா சொல்றியா மாமா உப்பு சொல்றியா? ஐயோ 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 பொட்டிக்காரு நல்லா பாடுறியா மித்த பொட்டிக்காரனா ஊ சொல்றியா இல்லை ஊம் சொல்றியான்னு சொல்லிவிட்டு எதுலையோ உன்னை கூப்பிடுவாங்க எனக்கெல்லாம் அது வராது. வராதுல்ல ஆஹா. பரவாயில்லையா அதனால வேணாம் என் பாவமா இருக்குது உன்னைய பார்த்தா ஏன்? அதனால இல்ல நீ இப்படியெல்லாம் கூப்பிட்டுட்டு இதெல்லாம் நமக்கு தலையெழுத்தான் நினைப்ப இல்ல இல்ல அதனால வேண்டாம் மச்சான் மச்சான் கதவை திறந்து வச்சா மச்சான் மச்சான் எனக்கு பிடிச்ச மச்சான் கதவு வந்தா மச்சா மச்சா கதவு திறந்து வச்சா. மச்சான் மச்சான் கதவை திறந்து நன்றி நன்றி நன்றி. என்னோட யாரோ எவருன்னு பார்த்தேன். அப்பதான் தெரியுது. என்னதியா வர்றது யாருன்னு நினைச்சேன். யாரோ யாரோ எல்லாம் உங்க சொந்தக்காரங்களா தான் இருப்பாங்க ஆஹா. அப்புறம் இருந்தா கரை வரவா ரெண்டில் நீ வண்ண தடுமா அம்மா இல்ல நீ வந்து ஆயில்மெண்ட் வச்சு விட்டு போவியா ஒன்ன பிடிச்சோடனே தூங்கிடுவேன்னு நினைக்கிறேன் அதனாலதான் ஏதோ 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 வரும் மயக்கம் அது எப்படி 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 வந்தது உனக்கும் இந்தா, இந்தா, இந்தா பாரு முருகே. என்ன வந்து இருந்து பாரு முருகே. ஏதோ 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 வரும் மயக்கம் அது எப்படி 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 வந்தது ஐயோ அதுக்கு மேல
லட்சண மாதிரி இருக்குனே புள்ள யாருன்னு பார்ப்போம், அப்புறமேட்டு கேட்போம், அப்புறமேட்டுக்கு ஓடி போயிருவோம்டா. அவ்வளவுதான் கருப்புசாமி நாடகம். அதனால ஹலோ ஹாய் how are you ஹாய் வணக்கம். வா நக்குமா, நம்ம என்ன வணக்கங்கிற புள்ள வா நக்குங்குது. பாப்பா உங்களுக்கு தமிழ் தெரியுமா? தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது. இதுக்கு தான் நல்லா உட்கார்றா தம்பின்னு நீ கேட்டியா? நீ முதலையே கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது. உங்களுக்கு ஊர் என்ன ஊருங்க? உங்க ஊர் என்ன ஊர்? ஊரு ஊரு அத ஸ்டேட் மேன். அத ஸ்டேட்னா மேலிருந்து வருது. ஏன் பாவாடையில பூரங்கரம் பூந்துருச்சா? இல்ல மேன், ஒரு மரியாதை, ஒரு மரியாதை. உங்களை பார்த்த உடனே வெக்க வெக்கமா வருது. வெக்க முடி பாவாடைக்குள்ளதான் வரணுமா, வேற பக்கம் வரக்கூடாதா? அடேங்கப்பா. உங்க ஊர் என்ன ஊர் சொன்னீங்க? மேல்நாடு. மேல்நாடு மேன். வடநாடு. பருப்பு வடையா பொத்த வடையா? ஐயோ இல்ல, எங்க ஆத்தா ஓட்ட வடைச்சு. ஐயோ ஓட்ட வடை யாரு வாங்க கேட்டா? வடநாடு. அத ஸ்டேட் மேன். அந்த ஸ்டேட்ல இருந்து எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? பிக்சர்ல எனக்கு வந்திருக்கோம் மேன். பிச்சை எடுக்க வந்திருக்குதா? இல்ல பிக்சர்ல ஆக்கிட் பண்ண வந்து. பரவாயில்ல, நான் தமிழ் படத்துல உங்களை பாக்குறதே இல்லையே. இல்ல நான் மலையாளத்திலே பண்ணுச்சு. அது நியாயம் தான். தமிழ் படத்துல ஒழுங்கா எவனும் பண்றதே கிடையாது. தண்ணியை போட்டு குப்புறி படுத்துக்கிறாங்க. இந்த மலையாள படத்துல தான் தலைகீழ பண்ணுவாங்க. துணிமணிலாம் மலையாள படம் உங்களுக்கு பிடிச்சு போச்சு. மலையாளத்துக்கு என்ன பிடிச்ச யாரு? ஐயோ மம்முட்டி பிடிக்குது. ஏன் கடப்படையெல்லாம் பிடிக்காதா? ஐயோ இல்ல மேன், அதுலயே கடை பெருசா தான் மம்முட்டி சூப்பர் ஸ்டார் பிடிக்குது மேன். படம் பிடிக்குது. நீங்க ஒரு படத்துக்கு எவ்வளவு பணம் வாங்குறீங்க? ஐயோ மேசட்க்கு 1 கோடி வாங்குது மேன். மேசாட்டுக்கே ஒரு கோடினா அப்ப கீசாட்டுக்கு? கீசட்க்கு 2 கோடி வாங்குது மேன். மொத்தம் உங்களுக்கு 3 கோடி. பிறந்த வீட்டு கோடி, புகுந்த வீட்டு கோடி, ஊர் கோடி. ஐயோ அத்தே அது தெரு கோடி. 3 கோடியில சோழியே முடிஞ்சு போயிரும் பாப்பா. இவ்வளவு பெரிய கோடி வாங்கினாலும் பரவாயில்ல. வெளிநாட்டுக்கார பிள்ளையா இருக்கிறீங்க. உங்க உடம்பு பளபளப்பா இருக்க காரணம்? ஒழுக ஒழுக விடாத, ரொம்ப ஒழுக விட்டு சிந்தாதம்மா. இல்லமே பகல்லே புற பட்டினி மேன். பகல் எல்லாம் பத்தினா ராத்திரினா தேவதையா? ஐயோ இல்ல மேன், பகல்லே புற பட்டினி. என்ன சாப்பிடுது? பட்டினியா கிடக்குது. நைட்ல சப்பாத்தி சாப்பிடுது. சப்பாத்தி சாப்பிடுது. பரவாயில்ல. உருளைக்கிழங்குல உருட்டி விட்டு உள்ள தள்ளுதா? நல்லா தள்ளட்டு தள்ளட்டு. அண்ணே புள்ள வெளிநாட்டுக்கார புள்ள. பங்காளி கூப்பிடுவோமா? இந்த ஆடி உன்னை தாண்டி என் பொண்டாட்டிங்க வாடி. நான் ஒரு கேடப்பைய பிள்ளைக்கு தமிழே தெரியாது. தமிழ்ல பேசினா புரியுமாடா? ஜாடையா கூட்டு பாப்பா. பாப்பா this is your point. ஏங்கப்பா பயங்கரமா இருக்க மாட்டேங்குதுடா. இன்னைக்கு தான் நமக்கு இப்படி கிடைச்சிருக்குதுடா அப்பா. நெல்லாம் கொண்டாந்து போடுறாங்க. எப்படி கிடைச்சிருக்கு பாருமா. கபீர் 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 கபீர்னு இப்படி தான் தொழில் செய்யறதுக்கு நல்லா இருக்கும். அண்ணே புள்ள வெளிநாட்டுக்கார புள்ள பிள்ளைய தொட்டு பாத்திர வேண்டியதானே? ஐயோ அட்டிங்கோத்தா குட்டே போனே. ஏன்டா உனக்கு சூடு இருக்கா, சொன்ன இருக்கா, வெக்க இருக்கா, மான இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா, ஒர்ச்சிருக்கா, சுச்சிருக்கா, சூம்பி இருக்கா, நட்டாம இருக்கா, கவுந்து இருக்கா, தோசைக்கு தொண்ணாந்த வயலே, எடுவட்டாலே வாய் குடிச்சவே, வலிச்சிருக்கல வயலே, கோத்தால பட்டு ஊர் பைய வர வெள்ளை அடிக்க. ஏன்டா மானங்கட்ட வயலே, ஏன்டா இட்லிக்கு ஏந்தி கிடந்தவனே, பணியாரத்துக்கு 4 பேத்துல படுத்து கிடந்தவனே, என் முகரே பாரு நல்லா மூத்தம் குடிச்ச நல்லா கேட்ட வச்சு நல்லா அம்மாவோட மூஞ்சியை பாரு. 15 ஆட்டம் இருக்குதா இல்லையான்னு வர்றா. அம்மா முகரைக்கு, அம்மா கொண்டைக்கு, அம்மா பாவாடைக்கு, அம்மா கெண்டைக்கு நல்லா ஒரு ஆளா? ஏமா ஏய், ஒரு ஆம்பளை பார்த்து என்ன கேட்குற? சூடு இருக்கா, சொரணம் இருக்கா, அப்படி இருக்கா, இப்படி இருக்கா, எப்படி இருக்குன்னு கேட்குறியே. எனக்கு எப்படி இருந்தா உனக்கு என்னம்மா? எனக்கு இட்லிக்கு படுத்து கிடந்த பையன், தோசைக்கு தொண்ணாந்து கிடந்த பையங்கிறியே. தோசைக்கு படுத்து கிடந்தா வாங்குறாங்களா? தோசை எல்லா கடையிலையும் போய் நின்றுக்கிட்டு காசு கொடுத்தா தோசையை கொடுப்பாங்கம்மா. தோசையை தொண்ணாந்து கிடந்த வாங்குறாங்க. இட்லிக்கு பிறந்த பையன் சொல்றேன். இட்லிக்கு தான் எல்லாமே பிறந்திருப்பாங்க. இப்ப ஏன்ட்ட 5 இட்லி குடுக்குறான்னு வச்சுக்குவேன். சரி 5 இட்லி நான் சாப்பிடுறேன். 5 இட்லி வகுத்துக்குள்ள போயிரும். சரி உன்கிட்ட 5 இட்லி குடுக்குறாங்க. குடுத்தா 5 இட்லி குடுத்தா எத்தனை இட்லி உள்ள போகு? ஐயோ என்கிட்ட கொடுத்தால 5 இட்லி உள்ளதையா போகும்? கிடையாதுமா. 3 இட்லி வகுத்துக்குள்ள போய் 2 இட்லி நெஞ்சில நின்னுக்கிட்டு தான் வேற வழியே கிடையாது. அது இட்லி இல்ல சட்னி இல்ல போய் அங்கிட்டு. இட்லியை பத்தி ஏன்ட்ட பேசுற நீ? என்ன இட்லியை பத்தி? நான் ரொம்ப மோசமான ஆளுமா? நான் ரொம்ப மோசமானவன். போனா போயிட்டு போதே பொம்பளை பிள்ளையாச்சு. நான் போனா போயிட்டு போது ஒரு ஆம்பளையாச்சுன்னு விடுறேன். நான் போனா போயிட்டு பொம்பளை பிள்ளையாச்சு நான் விடுறேன் பாப்பா. நான் போனா போயிட்டு போது ஒரு ஆம்பளையாச்சு நான் விடுறேன். என்னைக்குமே ஆம்பளை தான் பெரிய ஆளு. என்னைக்குமே பொம்பளை தான் பெரிய ஆளு. எல்லா வகையிலும் நாங்க தான் பெரிய ஆளுங்கறேன். எல்லாத்துலயும் நான் தான் பெரிய ஆளுன்றேன். எந்த வகையில பெரிய ஆளு? நீ எதுல பெரிய ஆளு? இப்ப நான் சொல்றேன். இப்ப என்ன வச்சிருக்காங்க இந்த இடத்துல? இந்த இடத்துல என்ன வச்சிருக்காங்க? இந்த நாட்டுல என்ன வச்சிருக்காங்க? இப்ப என்ன வச்சிருக்காங்க? சிங்கப்பெண்ணே. ஆமா சிங்கப்பெண்ணே. ஆமாயா சிங்கப்பெண் மாதிரி உங்களை வச்சிருக்காங்க. ஆமா பெண்களுக்கு நான் மரியாதை கொடுக்கறாள் பாப்பா. சரி எனக்கு பொம்பளை பிள்ளை நான் தப்பா பேசவே மாட்டேன். சரி இப்போ நீங்க சிங்கப்பெண்ணு சொல்றீங்க. இந்த சிங்கப்பெண்ணு சொல்றோம்ல பாப்பா. இப்போ வந்து நீங்க பெண்ணுங்க. நீங்க ராத்திரி வந்து என்ன பண்ணுவீங்க? நாடகம் ஆடுவீங்க. ஆமா பகலுக்கு என்ன செய்வீங்க? பகல போய் பேசாடி கிழித்து போத்தி தூங்குவோம். நீங்க தூங்குவீங்க. ஆமா நீங்க சிங்கப்பெண்ணா? அப்புறம் கிடையாது பாப்பா. அப்புறம் சிங்கப்பெண் என்ன தெரியுமா? என்ன செய்யணும்? அப்படி துப்பாக்கி தூக்கி கையில பிடிக்கணும். பிடிச்சு கையில பிடிச்சி எல்லாத்தையும் பாதுகாக்கணும் பாப்பா. அதான் சிங்கப்பெண்ணு சொல்லுவாங்க. நீங்க ஆடிட்டு போய் போத்தி படுக்கிறது சிங்கப்பெண்ணு நாங்க ஒத்துக்க முடியுமா? நான் உங்களைய என்னைக்குமே இங்க வருவாப்பா. என்னைக்குமே ஆம்பளை இருந்தா தான் பொம்பளைக்கே மரியாதை. அப்படியா? என்னைக்குமே பொம்பளை இருந்தா தான் ஆம்பளைக்கே மரியாதை. சரி விளக்கம் பேசுறீங்கல, உங்கள்ட்ட சின்ன விளக்கம் கேக்குறேங்க. என்ன விளக்கம்? ஒரு பொம்பளை புள்ள வந்து 3 கோடி கட்டுப்பட்டிருக்குது. என்னென்ன கோடி? 3 கோடிக்கு கட்டுப்பட்டிருக்குதா? ஆமா முதல்
கொடி ஆ, தொப்புள் கொடி சரி. பெத்த தாய் கட்டுப்பட்டிருக்கணும். சரி ரெண்டாவது கொடி ம். தாலி கொடி கட்டின கணவனு கட்டுப்பட்டிருக்கணும். சரி மூணாவது கொடி என்ன தெரியுமா? ஆ. நம் நாடு தேசிய கொடி கட்டுப்பட்டிருக்கணும் பாப்பா. அப்படியா இந்த 3 கொடி கட்டுப்பட்டு ஒரு பெண் பெண்ணாக இருக்கலாம் பாப்பா. சரியா. அழகா பேசுறீங்க. ஆ. இப்போ உங்க தலையில வச்சிருக்க என்ன வச்சிருக்கீங்க? என்ன வச்சிருக்கிறேன்? பூ வச்சிருக்கீங்க. பூ இது வச்சிருக்கேன். என்ன பூ? என்ன பூவு? காகித பூவு. இது காகித பூ. வாசமில் வாடா மல்லி, வாடாமல்லி. வாடாத ரோசா, ஆமா வன ரோசா. ஆமா வன ரோசாவும் சரி கன ரோசாவும் சரி மல்லிகைப்பூ வச்சா பிதிக்கி எடுத்து போடுறீங்க. மல்லிகைப்பூ. அதனாலதான் வந்து இது எப்பவுமே வாடாம காகித பூ வச்சிருக்கோம். காகித பூ வச்சிருக்கீங்க. ஆமா இப்ப காகித பூ வச்சிருக்கீங்கல்ல, ஆ. பொம்பளை பிள்ளைக்கு எத்தனை பூ ஆண்டாயம் படைச்சிருக்கான்? என்னையா எத்தனை பூன்னு சொல்ற? மல்லிகைப்பூ, கனகாம்பரம், மல்லிகைப்பூ, செவ்வந்தி. இப்படி எல்லா பூ படைச்சிருக்கான்ல. ஆமா நீங்க தானே பொம்பளை பிள்ளைக்கு தானே பூ வைக்கிறீங்க. ஆ. இதுல ஆம்பளை பூ எது பொம்பளை பூ எதுமா? ஆம்பளை பூ எது பொம்பளை பூ எது இதெல்லாம் இன்னும் நான் கண்டுபிடிக்கவே இல்லையே. நான் கண்டுபிடிச்சிருக்கேன்ல. அப்படியா? ஆம்பளை பூ பிரபு, பொம்பளை பூ குசுபு. ஐயோ 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 ஆமாமா. சோத்த தாந்திக்கிறியா ஐயா? இல்லம்மா, நான் சோத்தையா தின்னுட்டு இருக்கிறேன். நான் சோறே திங்கிறது இல்லம்மா. அப்புறம் எங்க என்ன? ஏரியா பக்கம் கேளு, நான் என்ன சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு அவங்களுக்கே தெரியும். அப்படியா? இந்த பாருமா, இவ்வளவு அழகா பேசுனீங்க, ஆ. ரொம்ப சந்தோஷம். சரி பொம்பளை பிள்ளை நீங்க சொல்றீங்கல்ல, ஆ. உங்கள்ட்ட இருக்கிறது என்கிட்ட இல்ல, ஆ. என்கிட்ட இருக்கிறது உங்ககிட்ட அது என்னதுமா? உங்கள்கிட்ட இருக்குது உங்கள்கிட்ட இருக்கிற ஜாமான் உன்கிட்ட தான் இருக்குது, என்கிட்ட இருக்கிற ஜாமான் என்கிட்ட தான் இருக்குது. மேலோட்டமா பார்க்காதமா, உள்ளோட்டமா பாருமா. உள்ளோட்டமா என்னத்தையா பாக்குறது? மேலோட்டமா அதான் ஆம்பளைக்கு தனியா இருக்கு பொம்பளைக்கு தனியா இருக்கா? தெரியாதுமா. உன்கிட்ட இருக்கிறது என்கிட்ட இல்ல, என்கிட்ட இருக்கிறது உங்ககிட்ட இல்லைன்னா ஆ. உள்ளங்கைய காட்டேன் பத்தியா? உங்ககிட்ட இருக்கிற ரேகை என்கிட்ட இருக்குதா? ஏன் இல்ல என்கிட்ட இருக்கிற ரேகை உங்ககிட்ட இருக்குதா? ரேகை மாறி மாறி தாமா இருக்கு. உள்ளங்கையிலுக்குள்ளே நான் ஜோலியை முடிச்சுட்டு போயிருமா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும். ஐயோ 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 ஆமாமா, உண்மையா அவங்க கைக்கு அவங்களுக்கு தனித்தனியா ரேகை தனியா இருக்கா இருக்கா? இல்லையா? இல்ல நான் கேக்குறேன் 3 காசு முண்டம் பையில இந்த ரேகை அழியறதுக்குலாம் நாங்க என்ன பண்ண முடியும்? நாங்க நீ சும்மாவே இருக்கணும்ல. ரேகை அழியறத நினைப்ப சில பேரு ஆ. கையில உடிச்சிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் இங்க பேசுறதுக்கு நான் அறிவு கிடையாது பாப்பா. ஆ. இப்ப ரேகை அழியாம இருக்கு. எப்படி ரேகை அழியும் நீ சொல்ற? ஆ. கடப்பறையை பிடிச்சா ரேகை அழியுமா? அழியுமானே? ஒரு கல் உடைக்க போனா ரேகை அழியுமா? எப்படி அழிய ரேகை? கையில இருக்கிற ரேகை. இதே டைலாக் எல்லாத்தையும் பேசலாம்னு பேசுறாங்களா என்கிட்ட? கையில பிடிச்சால் ரேகை அழியாது பாப்பா. சும்மா அப்படி போட்டா உடனே அழிஞ்சிருமா? அப்படியெல்லாம் கிடையாது. அதனாலே மம்முட்டியை பிடிச்சு கையில தானே வச்சாங்க. மம்முட்டியை பிடிச்ச அந்த காலத்துல எல்லாம் பண்ணாங்கல்ல. பண்ணாங்கல்ல. அவங்க கையை பாத்தீங்க? அவங்க கையெல்லாம் காப்பு காய்ச்சிருக்க ரேகை அழிஞ்சுதாயா இருக்கும். அப்ப காப்பு எங்கன காய்க்கும்? எங்க கை உள்ள கையில தான் காய்க்கும். முகனைக்கு தான் காய்க்கும். நடுவுல காய்க்காது. நடுவுல காய்க்காத. யோ நடுவுல தான் பிடிக்கணும். அப்புறம் நடுவுல எல்லாமே நடுவுல மாத்திரம் காப்பு விட்டா பிடிப்ப. நடுவுல மாத்திரம் காப்பு காய்ச்சினா ஒரு வய பக்கத்துல வர மாட்டேன். பாத்துக்க. யோ நடுவுல சந்து விடாம பிடிக்கணும்யா. நான் புடிச்சு காட்டுவேன் பாப்பா. அப்படியா? நான் புடிச்சு காட்டுறதுல பெரிய ஆளு. அப்படியா? அதனால அழகா பேசுறீங்கல்ல. இப்ப அண்ணே சூப்பரா மைக் செட் போட்டுருக்காரு. ஆமா. இப்ப ஆம்பளையா பொம்பளையான்னு பேசுறதுக்கு பேசுவோம். இப்ப வந்து ஆம்பளை தான் பெரிய ஆளு நான் சொன்னேன் பாத்தீங்களா? சரி. இப்ப வந்து அண்ணே மைக் செட் போட்டுருக்காருல்ல. சரி. இது என்ன மைக்? இதா என்ன மைக்கு? என்ன மைக்கு? இது குண்டு மைக்கு.